வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 49. மொத்தம் அத்தியாயங்கள் 52. ஹேவ்லாக்கின் சைன்யம் மெல்ல மெல்ல கான்பூரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. வழி எங்கிலும் வெறுமை. காலி செய்யப்பட்ட கூடாரங்கள், அனாதை பீரங்கிகள், கருகி போன கிராமங்கள், செத்த மிருகங்களை கிழித்து கொத்திக் கொண்டிருக்கும் கழுகுகள். அவுங் என்ற இடத்தில் அவர்களை கலகக்காரர்கள் ஆக்ரோஷமாக எதிர்த்தார்கள். ஹேவ்லாக்கின் தரப்பில் பலர் இறந்தும் போனார்கள். இருந்தும் அந்த எதிர்ப்பை சமாளிக்க முடிந்தது. விரைவில் பண்டா நதியை அடைந்தார்கள். அங்கே களைப்பில் விழுந்து விட்டார்கள். கலகக்காரர்கள் நதியின் பாலத்தை மைன் வைத்து வெடித்துவிட தயாராக இருந்தார்கள். ஹேவ்லாக் தன் ஆட்களை இளைப்பாற விடாமல் மேலும் முடுக்கினார். அவர்கள் மறுபடி தாக்க அவசரத்தில் அங்கிருந்து விலகிய கலகக்காரர்களின் பாலத்தடி வெடிகள் அரைகுறையாக வெடிக்க பாலம் தப்பித்து விட்டது. ஹேவ்லாக்கின் சைன்யம் பாலத்தை கடந்து முன்னேற கான்பூருக்கு வாசல் திறந்தார் போல் ஆகிவிட்டது. ஹேவ்லாக் அவசரத்தில் இருந்தார். கான்பூரில் வெள்ளைக்கார பெண்களும் முதியவர்களும் குழந்தைகளும் 200 பேர் பணைய கைதிகளாக அடைப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அவருக்கு கிடைத்திருக்கிறது. என் இனிய நண்பர்களே, கடவுளின் கிருபையுடன் நம் ஒவ்வொரு உயிரின் கடைசி மூச்சு வரை அவர்களை காப்பாற்ற வேண்டும். அந்த குழந்தைகளை, பெண்களை. நானாவின் தலைமை செயலகம் குழப்பத்தில் இருந்தது. பேருக்கு பேர் யோசனை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சிலர் பிட்டூருக்கு சென்று விடலாம் என்றனர். சிலர் ஃபத்தேபூருக்கு போகலாம் என்றனர். சிலர் சற்று தெற்கே பின்வாங்கி அங்கிருந்து சௌகரியமாக ஆங்கில படையை எதிர்க்கலாம் என்றனர். அந்த யோசனை ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் கைதிகளாக பீபிகரில் பிடித்து போட்டிருக்கும் வெள்ளையர்களை என்ன செய்வது? அவர்களை உயிருடன் விட்டு வைத்தால் அவர்கள் நதிக்கரை படுகொலைக்கு அபாயகரமான சாட்சிகளாக எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார்கள். வருகிற ஆங்கிலேய படை மிகவும் கோபம் கொள்ளக்கூடும். அவர்கள் எல்லோரையுமே கொன்றுவிட்டால் என்ன? அந்த தீர்மானத்துக்கு யார் காரணம் என்பது பற்றி சரித்திரத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது. நானாவின் அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது. இந்த தீச்செயல் சிப்பாய் கழகத்தின் சரித்திரத்திலேயே ஒரு கரிய துரோகம். இதன் விளைவாக இறக்கப் போகிற ஒன்றும் அறியாத இந்தியர்களை பற்றி அப்போது யாரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. நானாதான் சொல்லியிருக்க வேண்டும், சுட்டு தள்ளுங்கள் என்று. இந்த தீர்மானத்தை நானாவின் குடும்பத்து பெண்கள் அத்தனை பேரும் எதிர்த்ததாக தெரிகிறது. ஆனால் அவர்கள் சொன்னதை யாரும் கேட்கவில்லை. பீபிகரில் அடைப்பட்டிருக்கும் அத்தனை ஆங்கிலேயர்களையும் கொன்று விடுவதாக தீர்மானம் எடுத்தாகிவிட்டது. முதலில் ஃபத்தேகரிலிருந்து பிடித்து வந்து அவர்களுடன் அடைத்து போட்டிருந்த 3 ஆங்கிலேயர்கள், கிரீன்வே என்பவரும் அவர் மகனும் மற்றும் ஒரு 14 வயது சிறுவனும் பீபிகரிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு சிப்பாய்களால் சுட்டு கொல்லப்பட்டனர். அதன் பின் உள்ளே அடைத்திருக்கும் பெண்களை கொல்லுமாறு உத்தரவு கொடுக்கப்பட்டது. சிப்பாய்கள் பெண்களை கொல்ல மறுத்துவிட்டனர். அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். சிப்பாய்கள் மனதில்லாமல் அந்த சிறிய வீட்டின் வெளிச்சுவரை கடந்து சன்னல்களில் துப்பாக்கியை செலுத்தி பயத்தால் உறைந்து போயிருந்த அந்த முகங்களை பார்த்து பரிதாபப்பட்டு சுட மனமில்லாமல் அறைகளின் மேற்சுவர்களை நோக்கி சுட்டு காரையை பெயர்த்து தள்ளினார்கள். இதை பார்த்த பேகம் வெளியே சென்று எதற்கும் தயங்காத 5 பேரை அழைத்து வந்தாள். 2 விவசாயிகள், 2 கசாப்பு கடைக்காரர்கள், நானாவின் அந்தரங்க படையை சேர்ந்த ஒரு தகடான ஆசாமி, அவள் காதலனாம், ஆகியோரை அழைத்து வந்தாள். அவர்கள் வீட்டுக்குள் துப்பாக்கிகளுடன் புக அங்கே கீறிச்சிட்ட ஓலங்கள் கேட்டன. முடிவில்லாத ஓலங்கள். துப்பாக்கிகள் ஓயாமல் பேசின. கொஞ்ச நேரத்தில் அவர்களில் ஒருவன் களைத்து போய் ரத்தம் தோய்ந்த பயனட் கத்தியுடன் வெளியே வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு மறுபடி உள்ளே சென்றான்.
இரவு வரை அந்த ஓலங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தன. பின்னிரவில் ஓலங்கள் நின்று போயின. அவ்வப்போது கொஞ்சம் முனகல்கள் கேட்டன. பீபிகரிலிருந்து சுமார் 50 கெஜ தூரத்தில் நானா தங்கியிருந்த விடுதி இருந்தது. அந்த பெண்களின் கூக்குரல்கள் அங்கே கேட்டன. அந்த சப்தத்தை மறைக்க நானா தன்னை சுற்றிலும் உரத்த குரலில் பாடல்களும் ஆடல்களுமாக இருந்தார். மார்பில் அந்நிய இரத்த கரையுடன் நானாவின் அந்தரங்க படையினன் அவர் முன் வந்து நிற்க, எல்லோரையும் கொன்றாகிவிட்டதா என்று விசாரித்தார். ஏறக்குறைய என்றான் அவன். கையை உதறிக்கொண்டான். கொன்று கொன்று அவனுக்கு கரு ரத்தம் கட்டி தசைகள் இறுகியிருந்தன. வெந்நீரில் குழி, காலை எல்லா உடல்களையும் அப்புறப்படுத்தி விடுங்கள் என்றார். நானா கலக்கத்தில் இருந்தார். கைகள் லேசாக நடுங்கின. மறுதினம் அதிகாலை பீபிகரின் சுவர்களில் கழுகுகள் காத்திருந்தன. சூரிய கோபத்தில் மெல்ல அந்த வீட்டின் மேல் இரத்த ஒளி பூசப்பட, ஒவ்வொன்றாக இறந்த உடல்களை தலைமயிரை பிடித்து வெளியே இழுத்து போட்டார்கள். கொஞ்சம் விலை உயர்ந்த உடைகள் உருவப்பட்டன. மெல்ல மெல்ல தலைகள் ஆட ஆட ஒவ்வொரு உடலாக வீட்டுக்கு வெளிப்புறத்தில் இருந்த கிணற்றில் தள்ளப்பட்டன. சிலருக்கு இன்னும் உயிர் இருந்தது. 2 பேர்களால் பேசக்கூட முடிந்தது. சிப்பாயே, உனக்கு புண்ணியம் உண்டு, என்னை கொன்றுவிடேன், சீக்கிரம் சீக்கிரம். அவர்கள் கவனிக்கவில்லை. ஆங்கிலம் புரியவில்லை. நேரமும் இல்லை. எத்தனை உடல்களை அப்புறப்படுத்த வேண்டியிருந்தது. கிணறு நிரம்பிவிட்டது. சில உடல்கள் இன்னும் நெளிந்து கொண்டு இருந்ததை ஒருவருக்கும் கவனிக்க நேரமில்லை. மிச்சமிருந்த உடல்களை கங்கைக்கு எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது. ஹேவ்லாக் கான்பூர் நகர எல்லைகளுக்கு வந்துவிட்டார். நானாவின் ஆட்கள் 5000 பேர் அவர்களை எதிர்க்க தயாராக இருந்தார்கள். ஹேவ்லாக் நேர்முகமாக தாக்குவார் என்று எதிர்பார்த்து அரைச்சந்திர வடிவமாக அவர்கள் காத்திருந்தார்கள். ஹேவ்லாக் தாக்கும்போது அப்படியே சூழ்ந்து கொள்ளும் நோக்கத்துடன். ஹேவ்லாக் அவர்கள் எதிர்பார்த்தபடி செயல்படவில்லை. இடதுபுறத்தில் மாந்தோப்புகளும் வயல்களுமாக இருந்தன. அந்த பக்கத்தில் தாக்க தீர்மானித்தார். இந்திய சிப்பாய் கழகத்தின் மிக ஆக்ரோஷமான போர் அது. ஜூலை மாதத்து வெயில் இரு தரப்பினரையும் வறுத்து எடுத்தது. இந்தியர்களை விட வெள்ளையர்கள் அதனால் அதிகம் பாதிக்கப்பட்டு அங்கங்கே சுருண்டு சுருண்டு விழுந்தார்கள். 78ஆம் 64ஆம் இன்ஃபென்ட்ரியும் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஹைலேண்டர்ஸ் படையும் பெரும்பாலும் இடதுபுறத்திலேயே பீரிட்டு தாக்கினார்கள். அவர்களை தாத்தியா தோப்பையின் தலைமையில் இந்தியர்கள் தீவிரமாக எதிர்த்தார்கள். ஆட்சேதம் இருதரப்பிலும் கடுமையாக இருந்தது. மேஜர் நார்த் என்பவர் தன் உயிரை பற்றி கவலையின்றி தன் படையினரை இங்கே அங்கே என்று எங்கும் உலவி உற்சாகம் அளித்து கொண்டு இருந்தார். ஒவ்வொரு அடியாக ஆங்கிலேயர்கள் முன்னேறினார்கள். இந்திய தரப்பில் தலைமை குழப்பம் இருந்தது. நானா எங்கே என்று எல்லோரும் கேட்டார்கள். ஆங்கிலேயர்களின் இடதுபுற தாக்குதலை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. ஜெனரல் ஹேவ்லாக்கின் மகனின் தலைமையில் முழு மூச்சாக ஆங்கிலேயர்கள் செய்த தாக்குதலில் இந்திய படையினர் முறிந்தனர். அந்த சமயத்தில் நானா பிட்டூர் அரண்மனையை நோக்கி குதிரை மேல் விரைந்து கொண்டிருந்தார். சிப்பாய்கள் பின்வாங்க, மக்கள் கரை உடைந்த வெள்ளம் போல கான்பூர் நகரத்தை விட்டு விலகி உள்ளே ஆக்ரோஷமாக நுழையும் ஆங்கிலேயர்களின் பழிவாங்கலுக்கு அஞ்சி பக்கத்து கிராமங்களுக்கு ஓடினர். கவர்னர் ஜெனரலிடமிருந்து நீலுக்கு செய்தி வந்திருந்தது. அவரை கர்னலிலிருந்து மேஜர் ஜெனரலாக பதவி உயர்வு செய்து உடனே அலகாபாத்திலிருந்து கான்பூர் சென்று ஹேவ்லாக்குடன் சேர்ந்து கொள்ளும்படி தந்தி மூலம் செய்தி வந்தது. நீல் ஜூலை 20ஆம் தேதி கான்பூர் வந்து சேர்ந்தார். அவருக்கும் ஹேவ்லாக்குக்கும் ஆரம்பத்திலே அபிப்பிராய பேதம் இருந்திருக்கிறது. இப்போது ஹேவ்லாக் சரியில்லை.
அதற்காகத்தான் தன்னை கவர்னர் ஜெனரல் அனுப்பியிருக்கிறார் என்ற எண்ணத்தில் நீல் வந்தவுடனே தன் முக்கியத்துவத்தை சற்று மிகையாக காட்டத் துவங்கிவிட்டார். ஹேவ்லக் அப்போதுதான் கான்பூரை வென்று ஊருக்குள் நுழையும் சமயம். நீல் வந்து சேர்ந்தது அவருக்கு இப்போது இடைஞ்சல்தான். அவரை தனியாக அழைத்து, ஜெனரல் நீல், நாம் ஆரம்பத்திலேயே ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்வோம். இங்கே உமக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. நான் இருக்கும் வரை நீர் எந்த ஆணையும் தரக்கூடாது என்றார். நீலுக்கு இந்த துணிச்சலான பேச்சு அதிர்ச்சியை அளித்தாலும், இந்த சமயத்தில் 2 ஜெனரல்கள் சண்டை போட்டு கொள்ளக்கூடாது, சமாதான காலத்தில் இவனை கவனித்துக் கொள்ளலாம் என்று அவருடன் ஒத்துழைக்க முற்பட்டார். ஆஷ்லி, மெக்கின்சி, ட்ரெவர் மற்றும் சென்னையிலிருந்து புறப்பட்டு கல்கத்தா, பனாரஸ், அலகாபாத் என்று சுற்றி வளைத்து கொண்டு கலகம், போர், கொலை, தண்டனை எல்லாம் பார்த்து அலுத்து போன சென்னை இராணுவத்தினர் கான்பூரில் நுழைந்தபோது நகரமே வெறிச்சென்றிருந்தது. அவர்கள் குறிக்கோள் முதலில் அங்கே அடைக்கப்பட்டிருக்கும் பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றுவதுதான். நீல் விசாரித்து கொண்டு பீபிகர் கட்டடத்தை அடைந்து வெளிப்புறச் சுவரின் கதவை உடைத்து திறந்து உள்ளே காலடி வைக்கும்போது நாற்றம் மூக்கை தூக்கியது. எட்வர்ட், இங்கே வா சார் என்று மெக்கின்சி அருகில் வந்தான். உன் மனைவி கான்பூருக்குத்தானே வந்தாள் அந்த கிழவன் அட்கின்சனுடன்? ஆம். அவள் கிடைத்தாளா? இன்னும் விசாரிக்கவில்லை. நீல் மெதுவாக அந்த கிணற்றின் அருகில் வந்து எட்டி பார்த்தார். இத்துடன் 49வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அடுத்து 50வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.